ஒரு சிம்பிளான பீஸா ரெசிபி, வெஜ் பீஸா ஏர் ஃப்ரையர்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஸோ, ஃபஸ்ட்டு நம்ம பீஸா பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு டோ ரெடி பண்ணிக்கலாம். டோவுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவுல்ல 1 கப் ஆஃப் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கும். இப்போ அதில் 2 கப் மைதா ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீட் ஃப்ளோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு சாஃப்டான டோ வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி வச்சிடணும். இது ஒரு 1 ஹார்க்கு வந்து நம்ம அப்படி விட்டுறலாம். விட்டுட்டு இப்படி எடுத்து பார்த்தோம்னா நல்லா பொங்கி மேலே வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை எடுத்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு எத்தனை பீஸா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். எனக்கு இந்த 2 கப் ஆஃப் மைதால ஒரு 6 பீஸா கிடச்சிது. அப்புறம் ஒரு ஏர் ஃப்ரையர் ட்ரே எடுத்துட்டு, அதில் இந்த மாதிரி நல்லா அந்த அந்த டோவ வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தின்னா வேணுனா தின்னா பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஒரு மீடியமான ஒரு சைஸில் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். தின் க்ரஸ்ட்டாவும் இல்லாம, ஒரு ரொம்ப திக்காவும் இல்லாம, நான் வந்து ஒரு நார்மல் ஷேப்பில் வந்து நான் அத வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி நல்லா அந்த டோல வந்து இப்படி குத்தி விட்ருங்க. அப்புறம் அதில் பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் வந்து நான் வீட்லயே பண்ணது. உங்களுக்கு இதுக்கான ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பீஸா சாஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீஸா சாஸ் செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் இதில் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஆரிகேனோ ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதில் நம்ம சீஸை வந்து நம்ம இதில் நல்லா தூவி விட்டுறலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் நார்மலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லேயருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெஜ்ஜீஸ்லாம் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கேப்சிகம்மை வச்சிடலாம் அழகா. அப்புறம் நான் பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃப்ரை பண்ணி வச்சதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கார்னை வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை கார்னையும் போட்டுட்டு சீஸை தூவி விட்டுட்டு இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் ஒரு 150 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா நல்லா வந்துடும். அவ்வளோதான், ஒரு வெஜ் பன்னீர் பீஸா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.